நீயும் நடந்து கொண்டே பறந்து செல்லும் அழகை ரசிக்குதடி. Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல VN application யூஸ் பண்ணி ஸ்கை போட்டோ வீடியோ எடிட்டிங் எப்படி நாம மேக் பண்றது சோதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் VN application ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அது கீழ இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கற பட்டன் ஷோ ஆகும். சோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நம்ம பைக் டிரைவிங் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வீடியோவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க டிவைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே இங்க விசிபிள் ஆகும். அந்த வீடியோவை இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற ப்ளூ கலர் ஆரோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம எடிட்டிங்கான பிளேஸ்க்கு வந்துருவோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோல நீங்க எந்த இடத்துல இருந்து இமேஜ் செட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நான் மிடில்ல தான் ட்ரிம் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோவை ட்ராக் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல நீங்க ட்ரிம் பண்ண போறீங்களோ அங்க ஸ்டாப் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்ப்ளிட் ஆயிடும். ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ண செகண்ட் பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய எஃப்எக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நான் இந்த ஃப்ளாஷ் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான் பயன்படுத்த போகிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இங்கேருந்து நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக இந்த இடத்துல தான் இமேஜை செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் லைனை கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இமேஜஸ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன இமேஜை செட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை கொஞ்சமாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மேலே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் ஸ்கை கிட்ட தான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த இமேஜை இந்த மாதிரி டாப் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கையில் எடுத்து வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை நம்ம பேக்ரவுண்ட் வீடியோக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய சின்னதான ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எண்டிங் வரைக்கும் செட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு பிளாக் இமேஜ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் சிம்பிளை கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ஸ்கையில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனை கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லைனர் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜில் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு பிளரிங் எஃபெக்ட்டும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த லைனை அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜோட பாட்டம் சைடில் இந்த மாதிரியான ஒரு எரேசிங் எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஆரோ மார்க்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் செஞ்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய மோஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கான இன் அனிமேஷன் மட்டும் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மோஷன் செலக்ட் பண்ணதுக்காக இன் அனிமேஷனில் நிறைய அனிமேஷன் எஃபெக்ட் இருக்கும். இது எதுவுமே வந்து செட் ஆகாது. இதில் இருக்கக்கூடிய ஃபேட் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் என்டர் ஆகிறப்போ ஒரு ஃபேடிங் லுக்கில் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஒபிசிட்டி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற ஆப்ஷனில் இந்த ஒபிசிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோவும் இந்த இமேஜும் நமக்கு மெர்ஜ் ஆகிற லெவலுக்கு நம்ம இந்த மாதிரி ஒபிசிட்டி கொடுக்க போகிறோம். இதில் நான் ஒரு 70லேருந்து 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 80 கிட்ட செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுனால தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்போஸ் லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இமேஜுக்கு ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷனை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே ஷோ ஆகக்கூடிய கீ ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது இந்த இமேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொண்டு வந்து தான் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் ஷோ ஆகிற இந்த கீ ஃப்ரேம் ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜை இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு கொஞ்சமாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட எண்டிங் பொசிஷனில் அந்த கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும்.
ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃபைனலாக ஒரு சாங் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த சாங்கை செலக்ட் பண்ணுறதுக்காக இதில் இருக்கக்கூடிய மியூசிக் ப்ளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மியூசிக் செலக்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு போயிடுவோம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய மியூசிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா சாங்குமே வியூ ஆகும். அப்படி சாங் வரல அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஃபைல் மேனேஜரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர்லேருந்து கூட சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய சாங்குக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதையும் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய சாங்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ அந்த சாங்குக்கு நேராக இருக்கக்கூடிய சூஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சாங் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண சாங் இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஆட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். கேலரிக்கு சேவ் பண்ணுறதுக்காக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் ஓப்பன் ஆகும். இது மூலயமா நம்ம வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.